ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம வென் லைஃப் கிவ் யூ டேங்கரிங் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அப்போ ஒரு சுப்பீரியர் பார்த்துட்டு இருக்காரு. என்ன பாரு இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க திருட்டு மொழின்னு சொல்கிறாரு. அவரோட அசிஸ்டன்ட் நீங்கள்லாம் படிக்கிற பசங்க தான், உங்களெல்லாம் கவர்மெண்ட் செலவு பண்ணி படிக்க வைக்கிறது தப்பு. ரொம்ப என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸரே முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் 2 பேர்த்து தலையிலையும் மாறி மாறி அடிக்கிறாரு. அப்போ ஹீரோனி தலையில் அடிக்கும்போது ஹீரோ தடுக்கிறான். சுப்பீரியர் ஆஃபீஸர் அவ்வளோ லவ்வா அப்படிங்கிறாரு. அப்போ அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் சொல்றாரு, ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸரையே தடுக்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன பெரிய ஈவனான்னு அவரை அடிக்க வரும்போது ஹீரோயினி நீங்க என்ன பெரிய சூப்பீரியர் ஆஃபீஸரா, நீங்க அடிச்சா நாங்க அடி வாங்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே கோவத்துல கத்துறா. அப்ப அவரு சொல்றாரு, இவருக்கு பாரு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஜெயிலுக்கு போட்டுருவீங்களா அப்படின்னு கேக்குறா. பொண்ணுங்க சிகரெட் குடிக்கிறீங்க, மினிஸ்கட் போடுறீங்க அப்படிங்கிறாரு. மினிஸ்கட் போட்டா என்ன ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா, அந்த பொம்பளை எங்களை ஓடி வந்தவன் தானே சொன்னா, வேற ஏதாவது எங்களை சொல்ல முடியுமா, நாங்க என்ன திருடுனமான்னு கேட்கிறான். அப்போ அவரு சொல்றாரு, அப்ப திருடுனீங்களா, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நானும் இவரும் எதையும் திருடி நான் உங்ககிட்ட மாட்டிக்கல, நாங்க சட்டப்படி மைனர்ஸ், நீங்க எங்களுக்கு நியாயப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், எங்க வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறான். அப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படிங்கிறாரு. அவர் தலையில அடிக்காதீங்கன்னு சொல்றா. அப்போ சுப்பீரியர் கை தட்டிட்டே சொல்றாரு, இவர் நல்லா பேசுறா, அரசியலுக்கு போயிடலான்னு சொல்றாரு. அங்க ஸ்டேஷன்ல இருந்தவர் சொல்றாரு, இவங்க ரோமியோ ஜூலியல் காதலர் மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாரு. அசிஸ்டன்ட் சொல்றாரு, உங்க அம்மா அப்பாவை கூப்பிடலாம்ல அப்படிங்கிறாரு. சுப்பீரியர் அவங்க அம்மா ஆல்ரெடி இங்க முன்னாடி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உயரமான பையன் குறும்புக்கார பொண்ணுன்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வந்துட்டாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அவன் சட்டையை பிடிச்சி, என் சூட்கேஸ் எங்க, பொருளெல்லாம் எங்க, தங்க தவளை எங்கன்னு கேக்குறாங்க. அவகிட்டையும் என் தங்க தவளை எங்கடி அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த அடகு கடையில அந்த லாட்ஜ் ஓனர் லேடி அவங்களோட ரிங்ஸ் கோல்டு எல்லாம் கொண்டு போய் அடகு வைக்க கேக்குறாங்க. இது உண்மையான தங்கம் தானு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இது எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது எனக்கு கிஃப்ட், ஏதாவது ஃபெஸ்டிவல்னா வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு, எங்க வீட்டுல நிறைய தங்கம் குமிஞ்சிருக்கு, நீங்க போன தடவை கொடுத்த மாதிரி நல்ல அமௌண்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு போன வருஷம் வெயில் சீசன்ல தானே வெட்டிங் டே வந்துச்சுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி இப்ப வெட்டிங் டே வரும் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகத்துல அவங்க கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ஏற்கனவே அவங்க கொண்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அப்பவே இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த அதே ரிங்கு தான் அப்படின்னு தெரியும். அதனால அவங்க சந்தேகத்திலேயே கேக்குறாங்க. இப்போ அந்த லாட்ஜுக்கு ஒரு நியூ கஸ்டமர் வராங்க. அவங்க கிட்ட அவங்க அம்மா பணத்தை என்கிட்ட கொடுங்க, இவ என்னோட சூட்கேஸை திருடிட்டா, அதனால இந்த பணம் எனக்கு தான் வர வேண்டியதுன்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க என்கிட்ட கொடுங்க என்கிட்ட கொடுங்க, 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கவும் கஸ்டமர் ஓடி போயிட்டாரு, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு, நீங்க இருந்து கிளம்பி போ, ராத்திரி ஃபுல்லா இங்கே தான் இருக்க போறியா, நீ எங்க என்ன இருந்தாலும் இங்க இருந்து எங்கிட்ட பணம் வாங்க முடியாதுன்னு அவ சொல்றா. அப்ப அவ சொல்றா, எங்க ஊர்ல திருடங்களே கிடையாது, ஏன்னு தெரியுமா, எங்க ஊர்ல யாரு திருடுனாலும் அவங்க பின்னாடியே நாங்க தொடர்ந்து போய் எங்க பொருளை நாங்க வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு அவ சொல்றா. ஐயோ இவ வேற உட்காந்துட்டாலே, நீ இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்றா. எத்தனை நாள் ஆனாலும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு என்னோட பொருள் வேணும், என்னோட தங்க மீன் வேணும், இல்லாம நான் போக மாட்டேன். தங்க மீனா, தங்க தவளையை எப்படி தங்க மீன் சொல்லுவேன், தங்க தவளை மீன் ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறா. இவளே தங்க தவளைன்னு சொல்லவும் அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க, நீ மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிறாரு. அப்ப அவங்க குழந்தையும் வேண்டாமா கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்றா. நீ கிளம்புங்க இந்த இடத்துல இருந்து, நீ என்ன பெரிய திருடியா இருக்க, நான் போலீஸை கூப்பிடுறேன்னு சொல்லி அவ 2 பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க. முடிய பிடிச்சி அந்த நேரத்துக்கு போலீஸ் வராங்க. அவங்க உன்னை யார் அடகு கிடைக்கலாம் போக சொன்னது, இதோட உனக்கு 10வது கேஸ், நீ திருந்தவே மாட்டியா, உன் குழந்தைக்காகவாவது நீ ஒழுங்கா திருந்தி இருக்க மாட்டியா அப்படின்னு அரெஸ்ட் பண்றாங்க. அப்பா சொல்றா, ஐயோ ஆத்தாடி ஆத்தா, உலகமாக திருடியா இருக்காளே, இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றா. இவ வெளியில வரும்போது அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு திட்டுறா. ஒழுங்கு முறையா என் உடைச்ச ஃபேனுக்கு காசு கொடுங்க, நான் வெளியில உங்களை சும்மா விட மாட்டேன்னு திட்டிட்டு போறா. இந்த பக்கம் அவங்க அம்மா அவளோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, நான் யாரு, என் பொருள் எல்லாம் நான் வாங்காம விட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. வாங்கிட்டு உன் பர்த்டே மோதிரம் எங்கன்னு கேட்கவும் அவ ஹீரோயினி, நாங்க கொண்டு வந்து எல்லாமே பேக்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பா அவங்க சொல்றாங்க, உங்க அப்பாவே எவ்வளவோ பரவாயில்ல, திருநாய் கூட இந்த மாதிரி பண்ணாது, என்னை கொண்டு வந்து இப்படி தெருவில் நிப்பாட்டிட்டியே திட்டிட்டு இருக்காங்க. நீ வா நம்ம போலான்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு போறா. நீ இந்த வயசுலயே பெரிய சாதனை பண்ணிட்ட, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பயங்கர பிரபலமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூல்ல அவளை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு. புக்கெல்லாம் போய் நெருப்புல எரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க சித்தப்பாவும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு குண்டுசு தொலைஞ்சா கூட ஊரெல்லாம் பரவிடும், இந்த மாதிரி எங்க பேரை கெடுத்துட்டியே, நாங்க இனி எப்படி நான் வேலைக்கு போவேன், உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அப்ப அவங்க பாட்டியும் சொல்றாங்க, சோட்டு மட்டும் என்ன பண்ணா அப்படின்னு அவனும் கேட்கும்போது, அவன் பையன் அவன் என்ன பண்ணாலும் வெளியே தெரியாது, இதே ஒரு பொண்ணு பண்ணாதான் பெரிய பிரச்சனை, உனக்கு ஃபேக்டரியில வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, கடைசி வரைக்கும் இப்படியே எங்க கூடயே இருந்துருவியா கன்னி பொண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அப்ப அவங்க பாட்டி, அதை விடு, அவன் ஓடி போனவன் என்ன சொல்றான்னு கேக்குறாங்க. அவனை அவங்க அப்பா அடிக்கிறாரு, அடிச்சு திட்டிட்டு இருக்காரு. இப்படி ஓடி போயிட்டே பாட்டியை பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்கல்ல, அவங்களெல்லாம் எது நினைச்சு பாத்தியா, உன்னை
உன்னோட சந்தோஷம் மட்டும் தான் உனக்கு முக்கியம், நீ நினைச்சிட்டு இருக்கன்னு நடிக்கிறாரு. நான் அவளை விரும்புறேன், அதனாலதான் நான் ஓடி பண்ணு சொல்லிட்டு இருக்கான். ஒரு நல்ல குடும்பத்துல நீ பிறந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு பாதியிலே போகாம நிப்பாட்டின ஒரு பொண்ணை போய் இழுத்துட்டு வந்து ஏன்டா நம்ம குடும்ப மானத்தை வாங்குற அப்படின்னு அவங்க அப்பா திட்டும்போது, ஏன் அவ ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிட்டாங்களான்னு கேட்கறான். ஆமா, எப்படி உன்னை இழுத்துட்டு போனவளை எப்படி ஸ்கூல்ல எடுத்துப்பாங்க, தொடர்ந்து அவளை இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ கிளம்பு, அந்த பையன் வீட்டுல போய் கை காலில் விழுந்து கெஞ்சியாவது எனக்கு ஒரு வீட்டு வேலைக்காரி வேலையாவது போட்டு கொடுங்கன்னு அங்க போய் இரு அப்படின்னு அவரு பெட்டியை தூக்கி வீசும்போது அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, அந்த பாட்டி ஏற்கனவே அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க, அவங்க கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. பாத்தியா, எனக்கு எவ்வளவு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் எங்க குடும்பத்துக்கு, நீ கிளம்பு கிளம்புன்னு அவர் பெட்டியை தூக்கி வீசிட்டு இருக்கிறாரு. அந்நேரம் நம்ம ஹீரோ வரான். அவளை எதுக்கு ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க, அவளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க பாட்டி திட்டுறாங்க, நீ எதுக்கிட்ட இப்படி பண்ண, நீங்க 2 பேரும் பண்ணதுல பொண்ணை தாண்டா எல்லாரும் தப்பா பேசுவாங்க, உன்னை பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவ சொல்றா, இதெல்லாம் என்னோட யோசனை தான், அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறா. அப்ப அவங்க சித்தப்பா, இந்த முட்டாள நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குங்கிறாரு. இந்த பக்கம் அவங்க பாட்டி, என் பையனை எதுக்கு தண்டிக்கணும், அந்த பொண்ணை தான் தண்டிக்கணும், வீட்டுல கரையா வந்துருச்சுங்கிறதுக்காக வீடை நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, நீங்க கூட என் தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரோட்ல வச்சு அடிச்சிங்க அப்படிங்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், பேரனை இலக்கவா முடியும் அப்படிங்கிறாங்க பாட்டி. அவங்க பாட்டி வந்து நார்மலாவே பேயை ஓட்டுறவங்க, அவளோட அம்மா வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அவளோட உடம்புல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே அவ வந்து எல்லா பொருளுக்குமே வந்து பேயை விரட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, சின்ன பசங்களை நம்ம அப்படி பண்ணக்கூடாது, நம்ம பக்கம் இழுத்து தான் உங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம கடுமையா நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ரூம்லயே ஒன்னு போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க, சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. நான் பசின்னு வந்தா சாப்பிடாம இருக்க மாட்டேன்னு சொல்றா. அப்ப பாவம் என் பையன் தான், அவன் தான் சாப்பிடல அப்படிங்கிறான். ஏன் சாப்பிடலன்னு கேட்டா அவங்க அப்பா தான் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அவகிட்ட நைஸா பேசுறாங்க, என் பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், எனக்கு உங்க விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா அந்த பாட்டி ரொம்ப மோசமானவங்க, இந்த குடும்பமே ரொம்ப மோசம்தான், இப்படி ஒரு முட்டாள் குடும்பத்துல நானே கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். என் பையன் தான் பரவாயில்ல, உனக்காக பாவப்பட்டு 10 வருஷமா இலவசமா ஃப்ரீயா மீன்லாம் கொடுத்துருக்கான், அவன் ரொம்ப நல்ல பையன். அவங்க அப்படி சொல்லும்போது அவன், நான் கூட அப்பப்ப ஃப்ரீயா முட்டைக்கோஸ் கொடுத்தேன்னு சொல்றா. அப்ப அவருங்க சொல்றாங்க, இந்த குணம் எல்லாம் அவங்க அப்பாவோட குணம் தான், அவன் ரொம்ப நல்ல பையன் தான், ஆனா இப்ப அவங்க அப்பாவே வந்து அவனை சேர்த்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவரை வந்து ரொம்ப நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவர் என்கிட்ட நிறைய ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு, ஆனா அவர் சொன்னது எல்லாமே போய், ஏன்னா அவ்வளவு தூரம் உண்மையா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே அவங்க அம்மா பையனா மாறிட்டாங்க, இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், நீயும் எங்க குடும்பத்துக்கு வந்தா இப்படிதான் நீயும் கஷ்டப்படணும், ஏன்னா எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாருமே முட்டாளுங்க அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை கழுவிட்டு இருக்கா. அப்ப அவன், அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு கேட்கறா. இப்போ ஹீரோ வந்து அவங்க சித்தப்பா கிட்ட பொண்ணு கேட்டுட்டு இருக்கான், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. அப்ப அவரை, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், உங்க பாட்டி வந்து அவளை சுத்தமா எடுத்துக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல, அவளை நான் தானே பாத்துக்க போறேன், எங்க பாட்டியோட நிழல் கூட அவன் மேல படாம அவளை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லும்போது, இல்ல இதெல்லாம் சரி வராதுங்கும் போது அவ வரா. இதான் சாக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்தியா, நீ தயவு செஞ்சு போயிரு, கிளம்பிரு, எனக்கு என்ன வேற யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் ஒரு ரொம்ப அழகான நல்ல மாப்பிள்ளை பணக்கார மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்றா. அப்ப உங்க சித்தப்பா இருந்துட்டு, அப்ப நீ இங்கிருந்து கிளம்பி போயிடு, எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டுங்கிறாரு. அப்ப அவன், நான் நல்ல ஆம்பளையா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனா இவனை மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு டோர் அடைச்சிட்டு போயிடறா. இப்போ சோல்ல இவளுக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க, அவர் பேசிட்டு இருக்காரு, நான் வந்து ரொம்ப டீசென்டானவன், சோல்லையே வளர்ந்ததுனால நீ வந்து பரவாயில்ல, சின்ன வயசுலயே தனியாளா உன் தம்பி தங்கச்சியெல்லாம் நீ வளர்த்திருக்க, அதை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு, ஆனா உன்னோட கடந்த வாழ்க்கையை பத்தி எல்லாரும் அரசல் புரசலா பேசுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் ரொம்ப டீசென்டானவங்கிறதுனால அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கும் விரும்பல, இருந்தாலும் எனக்கும் முதல் கல்யாணம் ஆனதுனால உனக்கும் இந்த மாதிரி நிலைமை இருக்கனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்புலன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டைம்ல அவன் ரொம்ப கோவப்படுறான், காஃபி கொண்டு வரலன்னு சொல்லிட்டு டேபிள தட்டுறான், அதெல்லாம் அவ பாத்துக்கிறான். அப்போ வந்துட்டு அவ வந்து காஃபி குடிக்கும் போது காஃபி 50 ரூபா அப்படின்னு சொல்றான். அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆமா அவனுக்கு கல்யாணம் ஆனவன் தான், அவனை சாதாரண போட் ஓனர்னு நினைச்சிடாத, நீ எந்த ஏரியால எந்த போட் ஏறினாலும் அது அவனோடதா தான் இருக்கும், அவன் அவ்வளவு பெரிய பணக்காரன், வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீன்னா அவன் வந்து உன்னை நல்லா படிக்க வைப்பான், உன்னை காலேஜ் எல்லாம் படிக்க வைப்பான், உன்னோட கவிதையெல்லாம் பப்ளிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவ ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் பிறந்ததே வேலைக்காரியா இருக்கதானா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல மழை வரும்போது அவங்க சொல்றாங்க, என்ன மழை இப்படி பேஞ்சிட்டு இருக்கு, எப்படி போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது எங்க அம்மா சிந்துற கண்ணீரா இருக்கலாம், என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணுமான்னு அவங்க அழுகுறாங்கன்னு சொல்றா. இப்ப அவங்க அம்மா கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்க அம்மா தான் அழுதுட்டு இருக்கா மேல வானத்துக்கு போயின்னு சொல்லி, உனக்கு கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே இல்லையா, அந்த பொண்ணை 2ஆவதா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா உன் பையனை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே அவங்க சொல்றாங்க. அப்புறம் அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க பெரிய பூசாரியா இருக்கலாமா, ஆனா அதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணை தண்டிக்காதீங்க, அந்த பொண்ணு பாவம், அவங்க அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசமா போயிடும், ஒரு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்க ஆம்பளை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கடவுள் மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடும், அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த நேரத்துல அவங்க அம்மா மூடுங்கடி வாயன்னு சொல்றாங்க. அவங்க பேசுறத அவன் கேட்டுறான், அவளுக்கு கல்யாணம் ஆக போதான்னு ஃபீல் பண்றான். இப்போ வந்து ஹீரோயினி வந்து அந்த புதுசா பாத்திருக்க மாப்பிள்ளை கூட பேசி நடந்து
நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவன் திரும்ப திரும்ப அதான் சொல்றான். அவளை இம்சல் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மனசை காயப்படுத்துறான். என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் வந்து இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நான் 2வது கல்யாணம் பண்றவனா இருந்தா கூட நீயும் அவனை வந்து ஏற்கனவே விரும்பி இருந்த இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்டுல இருந்து மீன் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து அவங்க சித்தப்பா வீட்டுல போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க சித்தப்பா, நாங்க என்ன போர்க்காலத்துல இருக்கோங்க, என்ன எல்லாரும் பட்னியாவா இருக்கோம், நீ இப்படி வந்து டஜனா மூட்டை இறக்கிட்டு இருக்க மீன் அப்படின்னு திட்டுறாரு. அப்போ அவன் சொல்றான், நீங்க உண்மையிலேயே அவளோட பாட்டி தானா, நீங்க உண்மையிலேயே அவளோட சித்தப்பா தானா, அவளுக்கு ஏன் இவ்வளவு அநியாயம் பண்ண விடுறீங்க, இப்பதான் தெரியுது நீங்க சின்ன வயசுல அவளுக்கு ஏன் மீன் கொடுக்காம வளர்த்தீங்கன்னு சொல்லி அப்படின்னு திட்டுறான். அவ பாவம், அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுக்கு 30 வயசை தாண்டின ஆம்பளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அவ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்லி அழுகுறான். அப்ப அவங்க சித்தப்பா இருந்துட்டு, நீ எதுக்கட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லும் போது, ஏன் அவளை எல்லாரும் குப்பை மாதிரி பாக்குறீங்க, இதே உங்க பொண்ணா இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களான்னு திட்டிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, உங்க எல்லாரை விட நான் தான் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், நான் தான் அவளுக்கு 10 வருஷமா மீன் கொடுத்துருக்கேன், அவளோட காய்கறி எல்லாம் சந்தையில வித்து கொடுத்துருக்கேன், உங்க எல்லாரை விட எனக்கு தான் வந்து பாசம் அதிகம், ஏன் எல்லாரும் என்ன பிரிக்கிறீங்க அவளை என்கிட்ட இருந்துன்னு திட்டும் போது அவங்க பாட்டி சொல்றாங்க, நாங்க என்ன பண்றது, அவ தான் வந்து வேண்டான்னு சொல்றாளே, உங்க அம்மா தான் வந்து ஏதோ சொல்லி அவ மனசை மாத்திருக்கா, உங்க அம்மா கிட்ட போய் கேளு எதுனாலும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த சோல் புது மாப்பிள்ள இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அதை கேட்காம விட மாட்டான் போல. நீங்க எப்படி இருந்தீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா அப்படிலாம் வந்து மோசமா அவளை கேள்வி கேட்டு இருக்கும்போது அவளுக்கு கோவம் வருது. அப்ப வந்து சொல்றா, நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தீங்களான்னு கேட்கும்போது, நீ என்ன இவ்வளவு கோவப்படுற, நீ இப்படி எல்லாம் பேசுவியா, உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா, உன்னோட இந்த கேரக்டர் தெரிஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானா அப்படின்லாம் அவன் கேட்பான். திரும்ப எல்லாமே அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அந்த நேரத்துல ஹீரோ அங்க போறதை பார்த்து அவங்க சித்தப்பாவும் திட்டுவாரு, நீ எதுக்கு அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னே பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, எல்லாம் உருப்பட்ட மாதிரி தான் அவர் போறாரு. இப்ப இவன் வந்து அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். வா இங்க இருந்து போயிடலான்னு கூப்பிடுறான். அப்ப அவ கோபப்படுறா, எங்க போகணும், எங்க போக முடியும் நம்மளால அப்படின்னு அவ கத்துறான். அப்ப வந்து அவன் வந்து திட்டுறான், ஏ ஒற்றக்குச்சி, நீ வாட்டுக்கு வந்து அவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க, நான் பெரிய மனுஷன் இருக்கேன்ல, இப்படிதான் நடந்துப்பியா அப்படிங்கவும் இவர் இருந்துட்டு அதை மதிக்க கூட இல்லாம அவளோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து அவளுக்காக ஒரு மோதிரம் செஞ்சு வச்சிருப்பான். அதை போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காதான்னு சொல்றான். அப்போ உன்னை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் 2வது அவனுக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லும் போது, ஏன் அவனை ஏத்துக்கிற, எதுக்காக அவனை ஏத்துக்கிற அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டே கேட்கறான். அப்போ அவ கேட்கறா, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இப்படி நடக்குது, என்ன மட்டும் ஏன் எல்லாரும் கொல்ற சொல்றாங்க, என்ன மட்டும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, என் படிப்பு போச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றா. அப்ப அவன் சொல்றான், உனக்கு எல்லாமே நான் தரேன், உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன், உன்னை நல்லா பாத்துக்கிறேன், எத்தனை தடவை நான் சொல்றதுன்னு சொல்றான். அப்ப அவ சொல்லுவா, உன்னால என்ன பண்ண முடியும், நீ 10 வருஷமா என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கே, மீன் மட்டும் தான் உன்னால கொடுக்க முடிஞ்சு, வேற என்ன உன்னால எனக்கு கொடுக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்கறா. நீ மீன் மட்டும் ஃப்ரீயா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கே 10 வருஷமா, நான் என்ன பிச்சைக்காரியா அப்படின்னு அவ கேட்கறா. நான் அப்போ சின்ன பையன், நீயும் சின்ன பொண்ணு, என்னால அப்போ மீன் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சு, வேற என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப அவ சொல்றா, இல்ல அவன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான், எனக்கு கவிஞர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான், நான் மீன் பிடிக்க போவேன், கட்டட வேலை பார்ப்பேன், ஏதாவது ஒரு வேலை செய்வேன், எல்லாமே நான் பண்ணி உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதெல்லாம் நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த ரிங்கை தூக்கி கழட்டி வீசி கோவப்படுறான். நான் நல்லா வாழணும், என்னை வந்து என் குடும்பத்துல இருந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு பணம் வேணும், நல்ல சௌகரியமா வாழணும், அது உன் கூட இருந்தா நடக்காது, அவன் கூட இருந்தா தான் நடக்கும், அதனால நான் நல்லா வாழணும் மட்டும்தான் ஆசைப்படுறேன், பணம் இருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சமுதாயம் என்ன மதிக்கும், அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நான் வந்து விரும்புறேன், அதனால எனக்கு அந்த வாழ்க்கை வேணும். நீயே பாத்திருக்கல, சின்ன வயசுல இருந்து நான் வந்து அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கேன், சின்ன வயசுல நீ கூட இலவசமா மீன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்க, எங்க சித்தப்பா எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, நான் அவங்க வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன், இப்ப கூட என்ன வந்து ஃபேக்டரிக்கு வேலைக்கு போக சொல்றாரு, அது அவங்க குடும்பத்துக்கும் செய்து பணம் கேட்கிறாரு, அவர் என்ன ஒதுக்கி வச்சுட்டாரு, நான் உங்க பசங்களை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அதனால நான் வந்து என் வாழ்க்கையை மாத்தணும், நான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புறேன், போப்பா நீ தயவு செஞ்சு என் வாழ்க்கையிலிருந்து விலகி போயிரு, போனா மட்டும்தான் நான் நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணி சொல்றா. அப்ப அவன் ரொம்ப எமோஷனல் ஆகி, சரி நான் வந்து உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போறேன்னு சொல்றான். இப்போ அவ தொலைச்ச மோதிரத்தை தேடி அந்த மஞ்சள் காட்டுக்குள்ள என் மோதிரம் வேணும்னு அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அவங்க ஃபேமிலியை கரண்ட்ல காமிக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க கூட இன்னொருத்தவங்க சொல்றாங்க, என்னை எப்பவுமே வந்து அவங்க மாற்றாந்தாய் பிள்ளையா தான் பாத்திருக்காங்க, ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணதே இல்லை, எப்பவுமே முட்டை வேக வச்சா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க தெரியுமா அப்படின்னு அவளோட சிஸ்டர் சொல்றா. அப்ப அவ பொண்ணு சொல்றா, அம்மா நீங்க எதுக்குமா இப்படி பண்ணீங்க, இதே நானா இருந்தா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன் தெரியுமா, என் லைஃப் நல்லா வாழ்ந்திருப்ப தெரியுமா அப்படின்னு அவ சொல்றா. அப்ப சொல்லும்போது அவ சொல்றா, ஓஏசன் வந்து ரொம்ப விரும்பி தான் வந்து இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டா, ஏன்னா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதுனால தான் நீங்க இப்ப எனக்கு கிடைச்சீங்க அப்படின்னு சொல்லி அவளோட பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறேன். நான் வந்து பணக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவேன் சின்ன வயசுல சொன்னதை, ஓஏசன் வந்து இப்போ நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து போர்ட்ல ஏத்தி வழி அனுப்பி அவங்க அம்மாவும் பாட்டியும் கீழே இருந்து கை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அவங்க அம்மா கூட வேலை செஞ்ச லேடிஸ் எல்லாம் சொல்றாங்க, அவன் மனசை மாத்தி எப்படியும் அனுப்பிச்சிட்டீங்க, இப்ப கூட மழை வருது, அவளோட அம்மா தான் வந்து கண்ணீர் சிந்துரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அவங்க பாட்டி சொல்றாங்க, நீ பெரிய திறமைக்காரி தான், உன் அளவு திறமை கூட எனக்கு இல்ல, உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு, அவனை எப்படியோ நேக்கா பேசி அவனை வழிக்கு கொண்டு வந்து அவன் மனசை மாத்தி அனுப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பா, அவன் வந்து ரொம்ப அட்லாண்டிக் வந்து சாம்பியன் ஆக வேண்டியவன், உன்னை லவ் பண்ணி உன் பின்னாடி சுத்தி தான் அவன் டைம் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கெட்டு போயிட்டான், நீ மட்டும் அவன் லைஃப்ல இல்லாம இருந்திருந்தா அவன் ஒரு பெரிய கோல்டு மெடலிஸ்ட் ஆயிருப்பான், அவன் வாழ்க்கையில நிறைய சாதிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அவ ஃபீல் பண்ணி அழுகுறா.
அழுகுறா. எனக்கு வந்து கவிதை எழுத போட்டினா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்படி அவன்கிட்ட எப்ப பார்த்தாலும் சொல்லுவனோ அது மாதிரி அவன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட அதை பத்தி சொல்லல. வெறும் பாலுக்கு முட்டைக்கு ஆகும் மட்டும்தான் நான் போனேன்னு என்கிட்ட சொன்னான். அப்படி சொல்லியிருந்தா நான் வந்து அவனை பத்தி நான் ரொம்ப யோசிச்சிருந்திருப்பேன்னு சொல்லி அழுகுறா. அப்ப நான் தான் அவன் வாழ்க்கையில வந்து குறுக்க நிக்கிறேன்னான்னு சொல்லி தான் அவ விட்டு கொடுத்துருப்பா. அந்த பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அதே மாதிரி தான் அவ வந்து அவன் லவ் சொல்லும்போது நீ என் வாழ்க்கையில குறுக்க நிக்காதன்னு சொல்லி அவனை வந்து கஷ்டப்படுத்தி அனுப்பியிருப்பா. அப்பதான் அவனோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை தான் அவங்க காமிக்கிறாங்க. இப்ப அவர் கோச்சு சொல்லிட்டு இருக்காரு, நீ ஒன்றும் வருத்தப்படாதடா, நீ வந்து சோலுக்கு போய் நீ வந்து ஒரு நல்ல சாம்பியன் ஆயிடுவ, கோல்டு மெடலிஸ்ட் அடிடா, நான் உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறேன், உங்க அம்மா அப்பா வந்து காசு அனுப்புவாங்க, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் இருக்கேன்ல ட்ரைனிங் கொடுக்க அப்படின்னு சொல்லி அந்த கோச் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவன் சொல்றான், இல்ல நான் ஒன்றும் விரும்பி நான் வந்து அத்லண்டிக் சேரல, நான் அவளுக்காக தான் வந்து கத்துக்கிட்டேன், எனக்கு படிப்பு சுத்தமா வரல, அட்லீஸ்ட் இதுல இருந்தாலாவது அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி அவளுக்காக தான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அப்படியே அவ கூட இருந்ததுனால தான் அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி 4வது இடத்துல இருந்தேன். ஆனா அதுக்கு மேல ட்ரை பண்ணி என்னால செகண்ட் லெவலோ ஃபர்ஸ்ட் லெவலோ வர முடியல. இதே அவன் என் லைஃப்ல இல்லைன்னா அது கூட என்னால வந்திருக்க முடியாது. நான் பண்ண இது எல்லாமே வந்து அவ தான் காரணம். இப்ப அவளே என் வாழ்க்கையில இல்லங்கும் போது எனக்கு இதுல விருப்பம் எப்படி இருக்கும், எனக்கு சுத்தமா இதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எதுக்கடா இப்ப சொல்ற, முன்னாடியே சொல்ல வேண்டியதானு சொல்லும்போது தான் அந்த இடத்துல பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது அவ வந்து நீ என் வாழ்க்கையில இருந்து போயிருன்னு சொல்றல, அதுக்காக தான் அவன் வந்து இப்ப கிளம்பி போய்கிட்டு இருக்கான் விருப்பம் இல்லாம. இப்போ வந்து இவளுக்கு கல்யாணம் ஆக போது, அதுக்கு வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து ரொம்ப பெரிய நல்ல குடும்பத்து பையன், அதனாலதான் வந்து உனக்கு பாவன் பார்த்து வாழ்க்கை கொடுக்குறேன், இதே வேற யாரும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அன்னைக்கு வந்து என்னை எதிர்த்து பேசுறான், அவன் பிச்சைக்கார பையன், நான் எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருக்கேன், எவ்வளவு பெரிய பணக்காரன், கொஞ்சமாவது எனக்கு மரியாதை கொடுக்கணும்ல, ஒண்ணும் இல்லாதவன் திட்டுறான். அப்ப வந்து அவளுக்கு கோவம் வருது, அவன் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்ல, அவனுக்கும் வந்து பெரிய கடலாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ பாரு அவனுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி நீ பேசுற, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது பெரியவங்க கிட்ட, நான் என்ன பேசினாலும் எனக்கு வந்து மரியாதை கொடுத்து அமைதியை கேட்கணும்னு சொல்றான். அப்போ சொல்றான், நீங்க பெரியவங்க ஏன் அப்ப சின்ன பொண்ணு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது, உனக்கு வந்து இவ்வளவு தூரம் நான் தான் வந்து எல்லா காசும் செலவு பண்ணி உன்னை பாத்துக்கிறேன், அதனால எனக்கு பேசுற எல்லா உரிமையும் இருக்கு, உனக்கு வந்து யாருமே வந்து இவ்வளவு தூரம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அவ சொல்றா, எனக்கு உங்க பணம் எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றா. நிஜமாவே பணம் எல்லாம் எதுவும் வேண்டாமா, அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்கறான். அப்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது அவன் சொல்றான்ல ஹீரோ கிட்ட, அவன் வந்து என்ன நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான், காலேஜுக்குலாம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, அப்படி இப்ப காலேஜ் அனுப்புறதுக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்கறான். அப்போ அவர் வந்துட்டு இல்லன்னு சொல்லி கண் கலங்கி சொல்றா, எனக்கு போறதுக்கு வேற இடம் இல்ல, இப்ப இதை விட்டா எனக்கு வேற வாழ்க்கை இல்ல, வேற வழி இல்ல, அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது இன்னொரு பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. அவ சின்ன வயசா இருக்கும்போது நல்ல மார்க் எடுத்திருப்பால, அப்ப அவங்க எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, நான் வந்து படிச்சு நல்லா பிரசிடென்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பிளாஷ்பேக்ல கூட நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க எல்லாரும் கேட்கும்போது அவன் சொல்றான், நான் பிரசிடென்ட்டோட அவளோட ஹஸ்பண்ட் ஆக போறேன்னு சொல்றான். அப்ப கூட அவனோட லட்சியமே வந்து அவளை கல்யாணம் பண்றதா தான் இருக்கும், அதை அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப வந்து அவங்க கிட்ட போய் அழுகுறா, நீங்க வந்து தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, உங்க குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு உங்க வீட்டு வேலைக்காரியா வந்து வீட்டுல வேலை செய்யவும் வந்து எனக்கு இடம் கொடுத்தா போதும், நான் போக வேற வழி இல்லாம இடம் இல்லாம தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப நம்ம போக ஒரு இடம் இல்லை அப்படின்னா நம்ம போய் ஒரு குப்பை தொட்டியில போய் இருப்போம்ல, அது மாதிரி தான் அப்படின்னு சொல்றா. அப்ப என்ன பார்த்தா உனக்கு குப்பை தொட்டி மாதிரி தெரியுதா, நாங்க வந்து குப்பை தொட்டியா, நான் வந்து நீ வந்து முட்டை சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு வீட்டுல வேலைக்காரி வேலை வேணும்னு கேட்கிற, அதெல்லாம் இங்க நடக்காது, நான் வந்து வாழ்றதுக்கு ஒரு பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு வந்து இருக்க இஷ்டமா இல்லையா அது மட்டும் நீ சொல்லு, நீ அவன் கூட எப்படி ரிலேஷன்ஷிப்ல இருந்தியான்னு திரும்ப அந்த வார்த்தை கேட்கறான். அப்போ வந்து அவன் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கா, ஐயோ டைம் ஆகிட்டே இருக்கு, அவன் போயிருவானேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறா. ஐயோ டைம் ஆகிட்டு இருக்கு, அவன் போயிருவானேன்னு சொல்லி அழுதுகிட்டே மலையில ஓடுறான். அப்போ அவன் வந்து சொல்றான், நான் இப்ப என்ன கேட்டுட்டு நான் ஓடுறான்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ போட் வந்து கிளம்புதான், உங்க அம்மாவும் பாட்டியும் வழி அனுப்பி வச்சு வந்துட்டு இருக்காங்க, நல்ல வேலை அவங்கள வந்து அனுப்பிச்சிட்டோம், காலப்போக்கில் அவங்க 2 பேரும் மறந்துடுவாங்க அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க கூட இருக்கவங்க சொல்றாங்க, சில பேரோட காதலை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும்னு நினைச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவ வந்து ஹீரோயின் அழுதுகிட்டே போப்பான்னு ஓடி வரா, கத்துறா, என்னை விட்டுட்டு போகாத, என்னை தனியா விட்டுட்டு போகாத, நில்லு, என்னை விட்டு போகாதன்னு ஓடிக்கிட்டே இருக்கா அழுதுகிட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க, பாரு அந்த பொண்ணு உண்மையான காதல்ங்கிறதுனால எப்படி தேடி ஓடிக்கிட்டு இருக்கா பாருன்னு பேசுறாங்க. இவ அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்கா. இப்ப அந்த போட்ல வந்து ஒரு அம்மா ஒரு குட்டி குழந்தை ஏசன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவன் வந்து ஒரு ஃபீலிங்கா பாக்குறான், அவன் ஞாபகம் வருது. அப்ப வந்து அவனுக்கு கேக்குது யாரோ வந்து போப்பான்னு கூப்பிடுற சத்தம். பார்த்தா நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டு இருக்கா, டேய் போகாதடா, என்னை விட்டு போகாதடா, திரும்பி வந்துருடா தயவு செஞ்சுன்னு ஏங்கி அழுதுகிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் வந்து நம்ம ஹீரோ அம்மாவை திட்டுறாங்க, இப்படி வந்து சின்னஞ்சிறுசுங்களை பிரிக்கிறிய, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, அவங்கள வாழதான் விடலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவ வந்து அழுதுகிட்டு இருக்கா, நீ எதுக்கு கடல் தாயே என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட, எங்க அம்மாவை எடுத்துக்கிட்ட, எனக்கு படிப்பை எடுத்துக்கிட்ட, எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட, கடைசியில இவனும் என்னை விட்டு போறான் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. இப்ப அவன் அங்க போய் போட்ட திருப்புக்கு நான் போய் ஆகணும்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அழுதுகிட்டு. அப்ப அங்க இருந்த ஏற்கனவே அவங்க போட்ல போகும்போது ஒரு ஆபீசர் டிக்கெட் கேட்டிருப்பாரு, அவர் வந்து பாக்குறாரு, இந்த பொடி பையன் எதுக்கு நான் ஏன் போட்ல வந்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவனோட கோச் வந்து, நீ ஒன்னும் செத்துற மாட்ட, நீ வா தயவு செஞ்சு, இப்ப போட்டு போய்கிட்டு இருக்கு, கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவங்க அம்மா கூட இருந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ரோமியோ ஜூலியட் காதலை பாத்தியா, ஒருத்தர்
ஒருத்தர் இல்லைன்னா செத்துருவாங்க, அது மாதிரி ஆயிரவாம நிலைமை அப்படின்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும். இப்போ அவன் போட்ல இருந்து கடல்ல குதிச்சுட்டான். அப்போ வந்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அவன் போட்ல இருந்து குதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லவும் அந்த பாட்டி கீழே ரொம்ப மயங்கி விழுகிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம பையன் வந்து செத்து போயிட்டானோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்போ அவன் கடல்ல இருந்து வேகமா நீந்தி வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் சாகல, நீ எவ்வளவு ஃபாஸ்டா நீந்தி வரான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கை தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. இவனை மட்டும் சோலுக்கு அனுப்புனா கண்டிப்பா இவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஸ்விம்மிங் பண்ணி வரதை பார்த்துட்டு இவங்க சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ வந்து வேகமா மேல நீந்தி வந்து ஹீரோயினை கட்டிப்பிடிச்சிக்கிறார். 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஹீரோயினி சொல்றா, ஐயோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேற நான் காசு கொடுக்கணும், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அழுகுறா. அப்ப அவன் சொல்றான், நான் அதை கொடுத்துறேன், ஒன்னும் பயப்படாத. அவன் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கறான். அவன் திட்டினா, நான் அவனை திட்டிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்ததை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு சொல்றாங்க, ரோமியோ ஜூலியட் கதையில யார் தான் பிரிக்க முடியும், உண்மையான கதையில யார் தான் பிரிக்க முடியும், இதுதான் நடக்கணும்னு விதி இருந்தா அது யாரால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷமா சரி அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி போறாங்க. இப்போ வந்து அந்த குட்டி குழந்தை உசு உசுன்னு சொல்லுதா. இப்போ வந்து அந்த கரண்ட்ல காமிக்கிறாங்க. அந்த குட்டி குழந்தை தான் வந்து அவளோட சிஸ்டர். இப்போ அவ தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்க அம்மாவும் அப்பாவும் நடுராத்திரில ஓடி போனாங்க தெரியுமா வீடை விட்டு அப்படின்னு சொல்றா. அப்ப இருந்துட்டு ஓடி போனாங்களான்னு அவ கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றா, நீ ரொம்ப குடிச்சிட்ட, நீ கிளம்பு, நீ அதை நம்பாதன்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்நேரத்துல அவங்க அப்பா வந்து நீ ரொம்ப குடிச்சிட்ட, உன் வீட்டுக்கு கிளம்புன்னு அனுப்புறாரு. அவங்களோட அழகான அந்த நினைவுகளை வந்து அவங்க வீட்டுல இருக்க போட்டோஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி ஒரு அழகான குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. குட்டி வயசை காமிக்கிறாங்க. இவங்க 2 ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்ப வந்து அவங்க அப்பா சொல்றாரு, நம்ம அம்மா வந்து பாவம் அவளோட கனவை நிறைவேற்ற முடியாமலே போயிடுச்சுன்னு சொல்லவும் அவ சொல்றா, எனக்கு என் உலகமே என் குழந்தை தான், இதை காட்டில எனக்கு வேற என்ன வேணும் வாழ்க்கையில, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து அந்த நேரத்துல நியூஸ் சொல்றாங்க ரேடியோல, இந்த மாதிரி அட்லாண்டிஸ் வந்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினதை. அப்ப அவ வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கேட்கறா, இந்த மாதிரி நீங்க வாங்க முடியலன்னு எதுவும் வருத்தமா இருக்கா, இல்லைன்னா எனக்கு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நீங்க ஒரு கோல்டு மெடலிஸ்டா இருப்பீங்களேன்னு சொல்லி சொல்றா. அப்ப அவன் சொல்றான், என்னோட கோல்டு வந்து நம்ம குழந்தை தான், எனக்கு இதுதான் வந்து வாழ்க்கையில பெரிய தங்கம், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு அவனும் வந்து சொல்றான். 2 பேருமே அவங்களோட கனவுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு பதிலாக அவங்க கனவுகளை உடைச்சிட்டு 2 பேரும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.